ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, அப்பா, எழுதப்பட்ட வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இப்பொழுது வாசித்து தியானிக்க உள்ளோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை அடியேனின் வாயின் மூலமாக நீ அவர்களுக்கு சொல்லித்தாரும் தகப்பனே. விருத்த சேதனமுள்ள செவிகள் எங்களுக்கு இருப்பதாக தகப்பனே. நாங்கள் இயேசுவை எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு வேத புத்தகத்திலும் பார்க்கும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. மீட்பும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 ஓகே, ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னைக்கான இதுக்கு போகலாம். ஓகே, எவ்வளோ பேரால் இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு முழு டைம் வந்து யோபுனுடைய புத்தகத்தை படிச்சிங்க. இயேசு கிறிஸ்துவை உங்களால் இந்த யோபுனுடைய புத்தகத்தில் பார்க்க முடிந்ததா? முதல் क्वेश्चन சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை உங்களால் பார்க்க முடிந்ததா? யோபு புத்தகத்தில் படிச்சிருக்கீங்க, 42 அதிகாரம் இருக்குது. 42 அதிகாரம் படிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 1000 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களால் பார்க்க முடிஞ்சதா? இல்லை, முடிஞ்சதான்னு கேட்குறேன். வெரி குட், வெரி குட். உங்களால் ராஜி? என்னன்னா, ஒண்ணு வந்து சமாசி பண்ணுகிறவர்னு சொல்லிட்டு யோபு பேசுவார் இல்லையா? சமாசி பண்ணுகிறவர், ஆமா. அது வந்து இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அடுத்தது நீங்க வந்து தேவன் வந்து இவர்கிட்ட பேசும்போது சொல்லப்படுகிற எல்லா காரியமுமே வார்த்தையினால உருவாக்கப்பட்டதுதான். அங்க எல்லாமே அது இயேசுவை தான் குறிக்குது. ஓகே, வெரி குட். ஓகே ராஜி, உங்களுக்கு? அது பார்க்க முடிஞ்சதுன்னு அப்படி இல்லை பிரதர். நான் அதாவது வந்து ஒரு இடத்துல என்னன்னு சொல்லினா, அவர் நடக்க போற ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு லைன் வரும். சோ அப்ப வந்து கிறிஸ்து வரப்போறாருங்கிற ஒரு விஷயத்த அவர் யோசிக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ண. மற்றபடி வேற எதுவும் இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வந்து கடைசி காலத்தில் உலகத்தில் நிற்பார், அதுவா? அந்த வரும்போது அப்ப கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு ப்ராஃபஸி மாதிரி தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி. மற்றபடி ஓகே, பகுதியில இயேசு இத பத்தி சொல்லுவாருல்ல, இந்த வானங்களை விரிச்ச பண்ணி எங்க இருந்தா, வட்டணித்து பண்ணும்போது எங்க இருந்தான்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டா கேட்பாரு. ஆமா, அது எல்லாமே சிருஷ்டிப்புல வார்த்தையானவர் செய்த எல்லாம். கரெக்ட், கரெக்ட். வாட் யூ சே இஸ் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே, இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி 5 நிமிஷம் இதுக்கு எடுத்துக்கிட்டோம். எனிவேஸ், தட் இஸ் ஃபைன். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பல கோணங்களில் யோபுவை படிக்கலாம். நாம் படிக்க போகிறது வந்து யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள். யோபு தன் நீதியில் தரித்து நின்றாலும் சில இடங்களில் சொல்லாடலில் தவறுகிறார். இந்த ரெண்டுத்துல தான் நம்ம தொடர்ந்து போவோம். மற்ற விதமாகவும் யோபுவை படிக்கலாம். யோபுவின் புத்தகம் ஒரு சுவிசேஷ நூல் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசினது அது. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை யோபுவனுடைய மறுமொழிகளில் இயேசு கிறிஸ்துவை உங்களால் காண முடியும். நிறைய இடத்துல காண முடியும். ஓகே, யோபு அவரே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருந்தவர். இது கடைசி நாளில் வந்து எப்படியெல்லாம் யோபு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருந்தவர்ன்றதை வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லித்தரேன். இன்றைக்கி இல்லை, ஒரு 5 நிமிஷம் சொல்லித்தரேன். அப்போது வந்து நமக்கு வந்து ஆமாம் இல்லைன்னு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும். ஓகே, நம்ம இது வரைக்கும் படித்ததில் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் யோபு சாத்தானால் பாதிக்கப்படுகிறார். எல்லா சொத்து, குழந்தைங்க, 10 பிள்ளைகள், 7 மகன்மார்கள், 3 மகள்மார்கள், எல்லாருமே வந்து இருந்து மனைவியும் தூஷித்து விட்டு, அதாவது வெறுமனே போற்றிவிட்டு நீர் வந்து உயிரை விடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாதை கொடிதாக இருந்தது. யோபுவின் நண்பர்கள் அவரை தேற்ற வந்து 7 நாட்கள் பேசாமல் அமர்கின்றனர். இதான் சிவா சிட்டிங்
அப்படின்ற அந்த ஒரு யூத முறைமை இங்கேருந்து தான் வந்தது அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். இந்த 3 நண்பர்களும் ஒவ்வொரு விதத்தில் 3 அந்தி கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசி, அரசியல் அந்தி கிறிஸ்து, பொருளாதார அந்தி கிறிஸ்து. இது எப்படி இவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய பெயர்லையே இருக்குது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தேன். எலிபாஸ் அப்படின்னா வந்து என் தேவன் பசும் பொன், அதாவது பொன்னினால் செய்யப்பட்ட கன்று குட்டியை வந்து பெயர்லேயே வச்சிருந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஷுஹா அப்படின்னா வந்து ஆடம்பர செல்வம், சூகியனாகிய பில்தாத் அன்பால் குழப்புகிறவர், ஆடம்பர செல்வம் உள்ள ஒரு இடத்திலிருந்து வந்தவர். ஸோ பொருளாதார அந்தி கிறிஸ்துவாக அவர் காண்பிக்கப்படுகிறார். ஜோஃபார் அப்படின்னா குருவி, இன்பமாக இருப்பதற்கு இன்பமான இடத்துல இருந்த நாகமாத்திய நாணய அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வரும். நாமைட் அப்படின்னு தான் வந்து இதில் ஒரு இங்கிலீஷில் வரும். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா நகோமி அப்படின்ற ஒரு மூலச்சொல் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தேன். 6 பகுதிகளாக நம்ம பார்க்குறோம். இந்த 6 பகுதியில் வந்து முதல் பகுதி வந்து மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். நம்ம முதல் பகுதி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம். நான் முன்னாடியே சொன்னது போல் உங்களுக்கு ஒரு ஜூஸ் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பந்தி போட்டு பரிமாற போகிறதில்ல இந்த விஷயத்தை. ஏன்னா அதற்கான ஞானம் முதல்ல நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அதில் வந்து ரொம்ப பண்டைய எபிரேயில் எழுதப்பட்டது. அதை வந்து படித்து தெளிந்து செய்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்றது ஏற்கனவே சொன்னவங்களுக்கு. அதில் ஒரு ஜூஸ், ஒரு வசனத்தில் என்னென்னலாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எலிப்பாசின் 3வது உரையில் இருக்கோம். எலிப்பாசின் 3வது உரை யோபு 22 எடுத்து வச்சுக்கோங்க. யோபு 22 இது வந்து யோபனுடைய 21ஆம் அதிகாரத்திற்கான மறுமொழி, அல்லது 20, 21 அதற்கான மறுமொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து யோபு சொன்னதாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3ஆம் வசனங்களில் பார்த்தோன்னா, தேவனுக்கு மனிதன் பிரயோஜனமாக இருப்பானோ, ஏதாவது நன்மை இருக்கா, நாம் நீதிமானாக இருப்பதனால தேவனுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறாரு. ஓகே, இப்போது ஆமாம் இல்லை, அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குதுல்ல, நம்மளால் அவருக்கு என்ன நன்மை அப்படின்னு தான் நமக்கும் வந்து மேலோட்டமாக பார்த்தோன்னா அப்படி தான் தோணும். ஆனால் அவர் செய்த ஹலோ கேட்குதுங்களா? அவர் செய்த படைப்பு நாம், அவருடைய படைப்புகள் நாம். ஓகேவா? தேவன் நம்மிடத்துலேருந்து ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கவில்லை என்றால் நம்ம படிச்சிருக்கவே வேண்டாமே. வேஸ்ட்டாக படைப்பாரா நம்மளை? இல்லை. ஸோ தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் இன் அவர் லைஃப்ஸ். இதை வந்து நிறைய இதில் நிறைய தியலாஜிக்கலி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. இதை ஆக்சுவலாக தியலாஜிக்கலி இன்கரெக்டு. வேஸ்ட்டாக கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். என்னையும் உங்களையும் கர்த்தர் வந்து சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. நன்மை, பிரயோஜனம். கர்த்தருக்கு பிரயோஜனமாக நம்ம இருக்க முடியுமா? மெய்யாகவே இருக்க முடியும் கர்த்தருக்கு பிரயோஜனமாக. எப்படி அப்படிங்கிறத அவரவர்கள் கர்த்தரோடு கூட அமர்ந்து அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போது இது தவறான ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது யோபனுடைய பொல்லாப்பு பெரியதாக நியாயம் திருத்துக்கிறாருங்க. அந்த 5ஆம் வசனம் படிங்க கொஞ்சம். உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவர்களுமாய் இருக்கிறது அல்லவோ. பாருங்க, அக்கிரமம் முடிவில்லை, அக்கிரமத்துக்கு முடிவில்லை, பொல்லாப்பு பெருசு. ஓகேவா? இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம பவுல் இப்படி தானே பேசுகிறார் ரோமரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோமரில் கடைசியாக, அதாவது 5ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லிட்டு 6வது அதிகாரத்தில் வந்து அப்படியே மாறிடுவார் பவுல். அதை வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து
குற்றம் சாட்டுகிறவரே நீயே குற்றவாளியாக இருக்கிற அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ அவரும் அந்தி கிறிஸ்துவின் தூதரா? இல்லை, எலிப்பாஸ் மாறவே இல்லை, ஆனால் பவுல் மாறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் அங்கே ஒரு டாக்டரின் எடுத்துறதுக்காக சொன்னார், இங்கே குற்றப்படுத்துவதற்காக எலிப்பாஸ் சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, யோபு இரக்கமில்லாதிருந்ததாக குற்றம் சாட்டுகிறார். அடுத்த 3 வசனங்கள் படிங்க, 6, 7, 8, 9, 4 வசனங்கள். முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கணவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கன்னிகள் ஆகையால் இல்லை. ஓகே, பாருங்க 6 to 9 நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இரக்கமின்மையை, அதாவது யோபு இரக்கம் இல்லாது இருந்ததாக காண்பிக்கிறார். இதே எலிப்பாசு முதல்ல வர்றபோது என்ன சொல்றாரு? முதல் மறுமொழியில் நீர் திடப்படுத்தினீர் அப்படின்பாரு. இங்கே அப்படியே உள்டாவை சொல்கிறாரா, அது வேற வாயி இது நாரவாயின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி இருக்கும். பேசுனா ஒரே சீராக பேசணும். ஏன்னா இது எஸ்பெஷலி தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய தியோலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அது வேறு விஷயம். ஆனால் ஒரு வாக்கு ஒன்று கொடுக்குறோம், ஒருத்தரை நம்ம இப்போ பாருங்க, யோபு அதிலிருந்து இது வரைக்கும் ஏதாவது ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது 3ஆம் அதிகாரத்திலேருந்து 22ஆம் வசனத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சுருப்பாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா யோபு உடம்பு முடியாமல் சொரிஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ முன்னாடியே செஞ்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போது முதல்ல சொன்னது பொய்யா, இப்போ சொல்கிறது பொய்யா? ஓகேவா, இந்த மாதிரியான அன்மேட்ச்டாக இருக்கிற ஒரு நிலையில்லாத இருக்கிற ஒரு விஷயத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்யக்கூடாது. தியாலஜியில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று தெரியல, முன்னாடி சொன்னது நம்ம குறைவுள்ளதாக சொல்லியிருப்போம், அது தவறாக சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும், அப்போது அதை நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, அந்த வெளிப்பாடு என்பது நமக்கானது அப்படின்றதே நமக்கு அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்திருக்கும். அதால் நம்ம போய் மற்றவர்களுக்கு சொல்லியிருப்போம். அதில் தப்பு அப்படின்றது கிடையாது, ஆனால் அதை நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சபையில் நம்ம ஒரு செய்தி கொடுக்குறோம் பாருங்கள், அந்த செய்திகளில் மேக்சிமம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வெளிப்பாடுகளை குறைத்து கொள்ளுங்கள். குறைத்து கொண்டு வேதத்தை போதியுங்கள். வேதத்தை போதிக்கிறதுக்கு தான் அதுதான் தீர்க்க தரிசன வரம் அப்படிங்கிறது. அதுதான் தீர்க்க தரிசன வரம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவியை போதிக்கும் வசனம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தீர்க்க தரிசன வரம் அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெளிப்பாடுகள், ஏன்னா வெளிப்பாடு கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்குற வெளிப்பாடுகள் இட் இஸ் பர்சனல் டு அஸ் த மேக்ஸிமம். நீ போய் இந்த திருச்சபையில் சொல்லு அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் வெளிப்பாடு உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச உங்களால் உங்களை ஒரு மெசேஜுக்கு கூப்பிடுறாங்களா, அந்த மெசேஜுக்கு கூப்பிடும்போது restrict yourself to teaching the word of God. Okay, sermonizing is அது போதிக்கிறதுக்கும் பிரசங்கத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிரசங்கம் என்பது கேட்கும் மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதை சொல்லுவது பிரசங்கம். ஓகே, கேட்கும் மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதை சொல்லுவது பிரசங்கம். அதாவது யூ ரீச் டு த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஓகே, போதிக்கிறதுக்கு என்ன இதுனா யூ எக்ஸ்பிளைன் ஹூ, வாட், ஹவு ஜீசஸ் கிரைஸ்ட் லிவ்ட். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அதனால தான் யோபு பழைய ஏற்பாடில் வேதத்திலேயே
மிக பழைய புத்தகம் அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்துவை அங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் அதை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம போதிக்கிறது தான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட்டாக இருக்க வேணும். இப்போது பிரதர் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் இது எடுத்துருக்கேன், பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் பைபிள்லேருந்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதத்துலேருந்து எடுக்கிறேன். சங்கீதத்துலேருந்து நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை போதிக்க முடியும் அப்படின்றீங்கன்னா, அங்கேயும் போதிக்க முடியணும். அதுதான் வந்து அதான் வந்து இயேசு சொல்கிறாரு, கற்று தேர்ந்த வேத பாரகன் என்ன பண்ணுவான்னா பழையது புதியதுலேருந்து எடுத்து காண்பிப்பான் அப்படின்னு இயேசு அதுக்காக தான் சொல்கிறாரு. அந்த கற்று தேர்ந்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்போது யோபு இரக்கம் இல்லாதிருந்ததாக குற்றம் சாட்டுகிற இதே எலிப்பாஸ் திடன் செய்தவராக செய்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, ஆகையால் பாருங்க, ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க 10ஆம் வசனத்தை. இரக்கமின்மையால் தான் இந்நிலை அப்படின்ற ஒரு இது போடுறாரு பாருங்க. அது பிகாஸ் இதுக்கு பேர் ரிட்ரிபியூஷன் தியாலஜி. நீங்கள் வந்து நோட் பண்ண பண்ணிச்சுக்கோங்க. ரெட்ரிபியூஷன் தியாலஜி, தண்டனை இறையியல். அதாவது நான் ஏதாவது செஞ்சுருக்கிறேன், அதனால தான் எனக்கு தண்டனை கிடைக்குது. நீ ஏதாவது செஞ்சுருக்கடா, அதனால தான் தண்டனை உனக்கு. ஓகேவா? இந்த ரெட்ரிபியூஷன் தியாலஜி கிறிஸ்தவத்தில் இருக்கா அப்படின்னா ஓஎஸ் இருக்கு. என்னை விட்டு போனார்கள், நான் அவர்களை கைவிட்டேன். எவ்வளோ வாட்டி? 2 வாட்டி. சல்மனேசர் வந்து இஸ்ரவேலை எடுத்துக்கிட்டு போன போதும் சரி, நெபுகாத்நேசர் வந்து யூதா ராஜ்யத்தை எடுத்துகிட்டு போன போதும் சரி, கைவிட்டார் ஆண்டவர். ரெட்ரிபியூஷன். ஓகேவா? ஆனால் புதிய ஏற்பாடில் ரெட்ரிபியூஷன்றது வந்து கிடையாது. ஏன்னா யோவான் 3:17 யோவான் 3:17 எடுத்து படிங்க ஒருத்தர். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் புரியாதவங்க தான் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு வந்திருக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட்டை புரியாதவங்க தான் ரெட்ரிபியூஷன் தியாலஜி இஸ் ஸ்டில் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு இந்த டியூமர் இருக்கிறதே ரெட்ரிபியூஷனால் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஆனால் என்னுடைய அறிவு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ரட்சிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு, ஆக்கினைக்குள்ளாக என்னை தீர்க்கலை அப்படின்னா எனக்கு எப்படி தண்டனை? அப்போது இது தண்டனை இல்லை, அப்போது வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு தெரியல. அவ்வளோதான். ஓகே, அப்போது நாம் ரெட்ரிபியூஷன் தியாலஜியை வந்து நம்ம வந்து திருச்சபையிலையும் சரி உலகத்திலேயும் சரி கொண்டு போகிறதுன்றது வந்து தவறான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர் சைக்ளோன் ஒன்று வந்தது ஒரிசாவில், ஞாபகம் இருக்குங்களா? சூப்பர் சைக்ளோன் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி. ஆமா, இவரோட ஸ்டெயின்ஸோட டெத்னாலன்னு சொல்லிட்டு தட் இஸ் ரெட்ரிபியூஷன் தியாலஜி. புரிஞ்சுக்கிங்க, கிரஹாம் ஸ்டெயின்ஸோட டெத்னால சூப்பர் சைக்ளோன் வந்தது அப்படின்றது ரெட்ரிபியூஷன் தியாலஜி. ஓகேவா? ஆனால் கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மனைவி என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அதுதான் கிறிஸ்தவம். கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மனைவி மன்னிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் கிரஹாம் ஸ்டெயின்ஸை கொளுத்தினால ஒரிசா வந்து அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். அது உண்மையாகவே இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக மனுஷகுமாரன் வரவில்லை, ரட்சிப்பதற்காகவே வந்தார். இந்த சிம்பிள் விஷயத்தை தெரியாதவங்க இன்னும் ரெட்ரிபியூஷன் தியாலஜிலேயே இருப்பாங்க. ஓகேவா? இந்த எலிப்பாஸ் வந்து ரெட்ரிபியூஷன் தியாலஜியில் இருக்கிறது பாருங்க.
இப்போ இவ்வளவு நமக்கு முழு பைபிள் கையில் இருக்குது, எது வேணாலும் எப்போ வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமையிலேயே ரெட்ரிபியூஷன் தியாலஜி எடுக்கிறவங்க எலிபாஸ் ரெட்ரிபியூஷன் தியாலஜி எடுத்ததில் எந்த ஒரு ஆச்சரியமும் பட வேண்டிய தேவை, சந்தேகமும் இல்லை, ஆச்சரியப்பட வேண்டாம். ஓகே, இது ரொம்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்திலிருந்து உங்களை பிரித்து காண்பிப்பார்கள். இம்மானுவேல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் மறந்து போகிறார்கள். ஓகேவா? மறந்து போகிறதுனால்தான் நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறது. தேவன் யாரோட இருக்கிறாரு? என்னோட இருக்கிறார். என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓகேவா? ஏதோ ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருக்கிறார் அப்படின்றத பாருங்க, ஜபம் பண்ணுறத நான் ஜபத்தியானத்தை நீ வீடு என்று சொல்லி குறைய பண்ணுகிறீர். நான் ஜபம் பண்ணுறத தப்புன்னு சொல்ல, நானே நீ காலையில் கேட்டேனே ஜபம் பண்ணுங்கன்னு. ஓகேவா? ஜெபம் பண்ணுறதை நான் தப்புன்னு சொல்ல, ஜெபத்தை கேட்கறது தப்புன்னு சொல்ல, ஆனால் என்கிட்ட ஜெபிச்சுக்கோ. இது தேவனை, ஆண்டவரை என்ன பண்ணுறோம் நம்ம? we are restricting God to certain individuals. அது ஒரு பெரிய கன்னியாக இருக்குது இந்த உலகத்தில். அது பெரிய கன்னியாக இருக்கிறதுனால தானோ என்னவோ ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு என்ற அர்த்தமாம் இம்மானுவேல் என்பதற்கு அப்படின்னு முதல் அதிகாரத்தில், புதிய ஏற்பாட்டில் முதல் அதிகாரத்திலே வந்துடும். அது புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்தாலே தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றது வருது பாருங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே என்கிட்ட ஜெபிச்சுக்கோ அப்படின்றது, அது சொல்ல வரல நானு. அதாவது என்ட்ரன்ஸ்ல இருக்கிறவங்க, புறஜாதியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் வாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்றது தானே? ஓகேம்மா, இல்ல அம்மா கரெக்ட்மா. நீங்க என்ன சொல்றீங்க? தேவன் என்னோடு இருக்கிறாரு அறியாதவர்களுக்கு நான் செய்யறேன் அப்படி. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க ஆசாரிய ஊழியத்தை செய்யறீங்க. புரிஞ்சுக்க, நான் செய்யணும்னு சொல்ல வரல, பொதுவா சொல்ற சில பேர் சொல்றவங்களுக்கு சொல்றேன். போய் தலைய குடுக்கறதுல பாத்தீங்கன்னா 99% கிறிஸ்தவங்க. நான் அவங்கள பத்தி பேச வரல. நான் சொல்றது இந்த ஒரு கான்செப்ட் இதுக்காக உள்ளது தானே ஒழிய கிறிஸ்தவங்களுக்காக உள்ளது இல்லைன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட். ஆனா ஆக்சுவலா போறது எவ்வளவு பேரு? ஆனா போறது எவ்வளவு? உன்னைய சொன்னாங்கல்ல, இந்த இதுல ஞானஸ்நானம் எடுத்துட்டு நீ வேற சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு அது சொன்னாங்க. அதுக்காக நான் அதை கேட்கல. இல்ல அம்மா, நீங்க கேட்காததுக்கு அப்ப இவர் பேசுறது அந்த ஊழியக்காரங்க பத்தி தான். கொஞ்சம் விவரம் புரியாதவங்களை என்ன பண்ணிடுவாங்க, மிரட்டி அங்கேயே வச்சிருப்பாங்க இல்லையா? அது தவறுன்னு தான் சொல்றாரு. கரெக்டா இருக்காது? ஆமாம்மா, அது தேவன் தூரமாக இருப்பதாக, அதாவது தேவனிடத்துல இருந்து நம்ம பிரிக்கிற விஷயம். புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட நீ ஜெபம் பண்ணிக்கோ அப்படிங்கிற போது என்ன என்கிட்ட அப்போ இப்போது யாராவது அந்நிய ஜாதியார் வர்றாங்க, நான் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்? எனக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே சுவிசேஷம் சொல்லி உடனே ஒருத்தன் ஏற்றுக்கிறான் அப்படின்னா அவன் கிறிஸ்தவனாகவே மாற மாட்டான். ஏன் தெரியுமா? he is not accepting Jesus Christ as his personal savior. தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இந்த சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்வது எப்போ அப்படின்னா, அவன் அமர்ந்து ஒரு 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 மனிதனோ மனுஷியோ ஒரு ஆணோ பெண்ணோ அமர்ந்து கர்த்தரோட உரையாடும் பொழுது நீங்கள் என்னோட பேசுங்க, யூ கம் அண்ட் டாக் டு மீ அப்படிங்கிற போது தான் ரட்சிப்புன்றது வருது. ஓகேங்களா? நீங்கள் அது வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, அது வரைக்கும் they are dependent on someone. இப்போ எனக்கு ஒரு டிபெண்டன்சி இருந்ததா ஆரம்பத்தில்? எஸ், இருந்தது.
ஒரு 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 பிரதரை வந்து கர்த்தர் வந்து நியமித்து வச்சுருந்தார். அவர் மூலமாக எனக்கு சுவிசேஷம் கடத்தப்பட்டது. அவர் எனக்கு தொடர்ந்து வருங்காலங்களில் என்ன நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் தப்பில்லை, ஓகேவா? ஆனால் ஆஃப்டர் த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், one has to be in personal relationship. That is why we call, இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இட் இஸ் நாட் a religion. அது ஒரு உறவு. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உண்டான உறவு, பிதாவிற்கும் எனக்கும் உண்டான உறவு. அதனால தான் என் பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் இயேசு சொல்கிறாரு. புரியுதுங்களா? என் பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். பீயிங் எ கிறிஸ்டியன் இஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவன் தூரமாக இருக்கிறார். பரலோகத்தில் அல்லவோ இருக்கிறார்கள். எவ்வளோ உயரமாக இருக்குது பரலோகன்றது. பிதா பரலோகத்தில் இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு. பிதா இங்கே இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு. ஏன் பிதா இங்கே இருக்கிறாரா? ஏன் பிதா இங்கே இருக்கிறாரு? ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இருக்கிறாரு. நான் தான் ஆவியானவரோட ஆலயம். அதெல்லாம் பிதாவினோட தான் இருக்கிறாரு. பிதாவும் ஆவியும் ஒன்று, பிதாவும் குமாரனும் ஒன்று. என்ன பிரதர் ஒன்றும் புரியல பிரதர், ஏன் என்ன குழப்பீங்க பிரதர்? புரியலைன்னா விட்டுடுங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, 22, 21 படிங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். யாருக்கு யாரை என்ன சொல்றது? அவருடைய கூடாரத்தின் மேல் ரகசியம் இருந்து, தேவ ரகசியம் இருந்ததுன்னு சொன்னவர்கிட்ட பழகி சமாதானமாயிரும், ஒப்புரவாகும், அவரோட சமாதானமாகுங்க. அவரோட 22 நம்பர் என்ன? 21ல 21 பாருங்க. 11 22ல 21. யோபு 22, 21. 11 ஒப்புரவாக சொல்றாரு. யாரோட ஒப்புரவாகணுமா? தேவனோட. யோபு ஒப்புரவாகணுமா? யோபு சமாதானமாகணுமா? பழகணுமா? யோபு அக்காலத்தில் இருந்தவர்களிலேயே வந்து நீதிமானாக இருந்தவங்க. நான் சொல்லலை, வேதம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு விலகுமான, உத்தமன் சன்மார்க்கன் தீமைக்கு விலகுகிறவனா யோபை போல் ஒருவனும் இல்லை அப்படின்னு. அக்காலத்தில் நீதிமான இருந்துட்ட நீ பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒப்புரவாகுங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம காலத்தில் இப்போ வந்து லெட்டஸ் அப்ளை திஸ் டு அவர் திஸ் திங், ஓகேங்களா? தேவனோட ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ யாராவது வந்து என்கிட்ட வந்து பைபிள் இன்னும் ஜாஸ்தி படிக்கணும் பிரதர் நீங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் வந்து ஒரு 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 ஆஃபீஸில் வந்து நான் போனேன். ஓகே, என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் மெட்ராஸில், ஓகேங்களா? 4 கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க அங்கே. ஓகே, 4 கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், நீங்களாம் எவ்வளோ வாட்டி பைபிள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தங்க வந்து 2 வாட்டி படிச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. இஸ் அ 54 இயர் ஓல்டு பர்சன். ஓகே, இன்னொருத்தவங்க 55 இயர் ஓல்டு பர்சன், ஒரு 3 வாட்டி படிச்சிருப்பேன் பிரதர் அப்படின்னாங்க. ஓகே, இன்னொருத்தட்ட கேட்டேன், அப்படிலாம் படித்தது கிடையாது, நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், சங்கீதம் படிப்பேன், அது படிப்பேன் அப்படின்னாரு. எப்போத்துலேருந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க? பை பர்த் அப்படின்னு சொன்னவங்க வந்து 3 பேர் இருக்கிறாங்க. பை பர்த் யாருமே கிறிஸ்டியனாக இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு திங். ஓகே, அவங்க வந்து கிறிஸ்தவம் என்னும் மதத்தில் இருப்பாங்க, அவங்க கிறிஸ்தவராக இருக்க முடியாது. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவளாக இருக்க முடியாது. அபிஷேகம் என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் கிறிஸ்தவனாக மாற முடியும் நம்மளால். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆழமானது, அது வந்து நம்ம போக வேணாம். ஓகேவா? இப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நம்ம வந்து நீங்கள் நிறைய பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
போன வருஷத்தில் மட்டுமே வந்து பெருமைக்காக, தயவு செஞ்சு பெருமைக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. போன வருஷம் ஆகஸ்ட் 2023 ஜூலை 2023 ஆகஸ்ட் 2024 வரைக்குமே 6 வாட்டி பைபிள் படிச்சிருக்கிறேன். இப்போது என்கிட்ட வந்து நீங்கள் பைபிள் இன்னும் ஜாஸ்தி படிக்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். தேவனோட ஒப்புரவாகுங்க, பழகுங்க, இன்னும் ஜாஸ்தி பழகணும் நீங்கள் பைபிளில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் பைபிளில் வந்து ஆழமானது. நான் இன்னும் ஆழங்கால் எடுக்கணுமா? ஆமாம், ஆழங்கால் எடுக்கணும். இன்னும் நான் தியானிக்க வேண்டியது நிறைய இருக்குது பைபிளில். நான் இல்லைன்னே சொல்லலை. நான் ராஜிகிட்ட சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்கம்மா நீதிமொழிகளில், அது எடுக்கிறதுக்காக முழு நீதிமொழிகளும் பச்சைமா ஒரு நாளைக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா ராஜி நான் சொன்னது? இப்போது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் நான் படிக்கணுமா இன்னும்? ஆமாம் படிக்கணும். ஓகேவா? ஆனால் மற்றவர்களை இந்த இடத்துல வந்து இப்போ கேட்டாங்க அப்படின்னா, ஐயா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் முதல்ல. ஓகேவா? ஏன்னா புஷ்ஷிங் பேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே யோபு வந்து புஷ்பேக் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வேத பிரமாணத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளும், இருதய பலகைகளில் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மளுடைய இருதய பலகையில் என்ன எழுதுவார் ஆண்டவர்? என்ன எழுத போகிறார்? புது உடன்படிக்கை கல் அல்ல, இருதயத்தில் எழுதுவேன் அப்படின்றாரு. கல்லான இருதயத்தை மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து அதில் என்னுடைய கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் எழுதுவேன் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? இப்போ இது வந்து எலிப்பா சொன்னது தப்பா இதில்? ஏன்னா நம்ம இது இருக்குது, நம்ம வந்து இணைவாசனம் இருக்குது. இதுக்காக இணைவாசனம் எங்கே இருக்குது? எரேமியாலையா? ஆமாம், எரேமியால் தான் இருக்குது நினைக்கிறேன். அது எரேமியாவில் இருக்குது. இது கரெக்டாக தப்பா? கரெக்டு பா. வேத பிரமாணம் எங்கேப்பா இருந்துச்சு அன்னைக்கு? நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் வேத பிரமாணம் எங்கே இருந்துச்சு? அதனால அது தப்பு. என்ன வித்தியாசம் பிரதர் நியாய பிரமாணத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும்? தேவன் ஆதாமுடைய காலத்திலிருந்து பேசிக்கொண்டே வருகிறார். ஓகே, ஆதாமோட பேசினார், ஏனோக்கோடு சஞ்சரித்தார். சஞ்சரித்தல்னா என்ன? கூடவே இருக்கிறது, பேசுகிறது தான் சஞ்சரித்தல். ஓகே, ஏனோக்கோடு சஞ்சரித்தார், நோவாவோடு சஞ்சரித்தார். ஓகேவா? இந்த மாதிரியான சஞ்சரிப்புகளில் தேவன் பேசினதை இவர்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம், ஒருவேளை தெரியாது நமக்கு. ஓகேவா? சேமோட சஞ்சரித்தார். ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்களில் சேம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு யூத தல்மூத் சொல்லுது, நான் சொல்லலை, யூத தல்மூத் சொல்லுது. ஓகேவா? ஏன்னா ரெபெக்காவோட வயிற்றில் 2 குழந்தைகள் இருந்த பொழுது விசாரிக்க போகிறாள் அப்படின்னு பார்த்தீங்களா? யூத தல்மூத் என்ன சொல்லுது? அவள் சேமிடம் போய் விசாரித்தாள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஏன்னா சேம் அது வரைக்கும் உயிரோடு இருந்தார். சேம் ஆபிரகாமின் காலத்துக்கு அப்புறமாவும் உயிரோடு இருந்தார் சேம். அது வந்து நீங்கள் அவருடைய வயசை பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த சந்ததிகளை வயசில் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இந்த இன்னொரு இது ஒன்று சொல்லுவாங்க யூத தல்மூத்தில், சேம் தான் வந்து மெல்கிசேதேக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கட்டுக்கதை. சேம் மெல்கிசேதேக்னா மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுத வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவருக்கு. ஓகே, அதெல்லாம் கட்டுக்கதை. ஆனால் சேம் வந்து நோவாவினுடைய மகனாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர், அது வந்து நமக்கு தெரியும். ஓகே, இவர்களெல்லாம் ஒரு ஏதோ எழுதியிருக்கலாம், அதை வந்து இதயத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். பட் கீ இஸ் மனுஷன் எழுதினதுக்கும் தேவன் எழுதினதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போது உங்களுக்கு ஒரு 10 திருக்குறள் ஞாபகம் இருக்குமா மனப்பாடமா? ஆயிரத்தி 330 திருக்குறள் ஞாபகம் இருக்கா? நீங்க வர நான் 2 கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தவிர ஆதி பகவான் முதலே 2 தான் தெரியும். அது 2 தான் தெரியுமா? சரி, ஆமா. பாருங்க,
எதை இதயத்தில் வச்சுக்கணும்? மனிதர்கள் எழுதினதையா இல்லை தேவ வார்த்தையா? தேவனோட சஞ்சரிக்கும் யோபுவை போயிட்டு வேத பிரமாணத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்ளும் அப்படின்றது எவ்வளவு எவ்வளவு பெரிய இது. இந்த நிலைமையில் யோபு வந்து தவறாக சொல்கிறாரு. ஆமாம், தவறாக சொல்கிறாரு, நானும் ஒத்துக்கிறாரு. அவர் தப்பாக பேசுகிறான்றதை நானும் சொல்கிறேன். ஆனால் வேத பிரமாணத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஜான் 3:17 3:16 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். எவ்வளோ பேருக்கு 3:17 மனப்பாடமாக தெரியும்? எவ்வளோ பேருக்கு 3:15 மனப்பாடமாக தெரியும்? ஜான் 3:16 கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஏன்னா அது மினி பைபிள் அப்படின்னு விடுவாங்க கேட்டால். அது எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். 3:15 எவ்வளோ பேருக்கு தெரியும்? 3:17 எவ்வளோ பேருக்கு தெரியும்? இதுதான் முக்கியம். வேதத்தில் ஒரே ஒரு இடத்த மட்டும் மனனம் பண்ணிக்கிட்டு மீது எல்லாத்தையும் விடக்கூடாது. ஓவராலாக பார்க்கணும் வேதத்தை. அந்த வேத பிரமாணத்தை இருதயத்தில் வைத்து கொள்வது என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். மனப்பாட வசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சங்கீதத்தையோ, ஏன் சங்கீதம் 119 மனப்பாடம் பண்ணவங்களாம் எனக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண வச்சுட்ருக்குறாங்க சங்கீதம் 119. ஓகேவா? ஐயோ கஷ்டமாச்சே அப்படின்னா, அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா அதில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது, வேதத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது, வேதத்தை இயேசு கிறிஸ்துவாகவே பார்ப்பது தான் முக்கியம். இப்போது இருதயத்தில் மனப்பாடம் செய்வது முக்கியமா அல்லது அதன்படி வாழ்வது முக்கியமா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஓப்பனாக கொடுக்குறேன் நான். ஓகேவா? அதன்படி வாழ்வது தான் முக்கியம். ஏன்னா நம்ம இருதயத்தில் வச்சா மட்டும் பத்தாது, அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 22, 25 படிங்க. முடிக்கலாம், சீக்கிரம் முடிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். This is the very specific verse. இவர் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் வேர்ஸ் இது. ஓகே, தேவனை உலகப் பொருளுக்கு ஒப்பாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மடத்தனம் அப்படின்றது இதில் நமக்கு புரியும். ஓகே, இது வந்து அவர் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளாதவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் திங். அதனால தான் எலிஃபாஸ் அப்படின்ற அந்த பெயர் காரணமும் என் தேவன் சொக்கத்தங்கம் அப்படிங்கிறது தான் வந்து பசும்பொன் அப்படிங்கிறது தான் வந்து எலிஃபாஸ்ன்ற பெயர் காரணமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். ஓகே, நீங்கள் ஒப்புரவானால் விண்ணப்பத்தை கேட்பார். தேவனுடைய குணாதிசயத்தை தவறாக திரித்து சொல்லுதல்னா இதுக்கு பேர் தான். நீ ஒப்புரவானால் உன்னோட விண்ணப்பத்தை ஒருவேளை அவர் கேட்கலாம். இது எப்படின்னா, தேவன் காணாமலும் கேட்காமலும் இருப்பார் உன்னை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி திரித்து பேசின எலிப்பாசுக்கு அவர் யோபு மறுமொழியாக சொல்கிறதுல ரொம்ப தெளிவாக 2 விஷயம் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னால் தேவனை பார்க்க முடியல அப்படின்னு விடுறாரு. தேவனுடைய சஞ்சரித்து வந்த யோபு எந்த நிலைமைக்கு போகிறார்னால் அவருடைய கிரியைகளை பார்க்குறானால் அவரை பார்க்க முடியல. ஏன்னா he is expecting a form for the Lord. அவரை காணேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது. ஆவியாக இருக்கிற தேவனை நான் பார்க்க முடியல அப்படிங்கிறார். ஓகே, அது வந்து யோபு 23:3, 5 மற்றும் 8 மற்றும் 9 வசனங்களில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவருடைய கிரியைகள் இருக்குது, ஆனால் அவரை பார்க்க முடியல என்னால். இதை பேஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ் சாங் கூட இருக்குது. ஓகே, டூ நாட் பாஸ் மீ பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று உண்டு. ஓகே, தேவனிடத்தில் பேசிய யோபு இந்த 7வது மறுமொழியில் தேவனிடத்தில் பேசவே இல்லை, துன்மார்க்கனை பற்றியே பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் எந்த காலத்திலும்
இதுக்கு முன்னாடிலாம் ரெண்டு அதிகாரங்கள் இருக்கும். யோபு பேசினது 2வது அதிகாரம் முழுக்க முழுக்க தேவனிடத்தில் பேசிகிட்டு இருந்தவர். இப்போ என்ன மாறுறாரு, ட்ராக் மாறி போயிட்டு துன்மார்க்கன் எப்படி இருப்பான், துன்மார்க்கன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. தேவனிடத்தில் அவர் இந்த 7வது மறுமொழியில் பேசவே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, எலிப்பாசம் நமக்கான பாடங்கள். இது முதல் பாடம் ஏற்கனவே சொல்லியாச்சு. நமது அனுபவங்களை மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்தில் குற்றப்படுத்தக்கூடாது. இவர் குற்றப்படுத்துகிறார் பாருங்கள், என்னென்னலாம் குற்றப்படுது. இந்த இன்னைக்கு பாத்திரத்தில் மெர்சிலஸ், இரக்கமற்றவராக இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஆசாரியர் சாமானியர் வேறுபாடு நம்ம இதயத்தில் இருக்கக்கூடாது, அது முன்னாடி பார்த்தது தான். தேவ வசனங்கள், வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் திரிக்கக்கூடாது. அதாவது யூ ஷுட் நாட் யூஸ் இட் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாமே இருதயத்தில் எழுதுறது தேவனுடைய வசனமாக, ஆமாம், ஆனால் அதை திரிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோபுவின் மறுமொழியில் நமக்கான பாடங்கள். தேவனுடனான உரையாடலை, நமது ஜெபத்தை நாம் எப்போதும் நிறுத்தக்கூடாது. எவன் என்ன சொன்னாலும் தேவனோட பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, இவ்வளோ தான் இன்னைக்கு பார்க்குறது. அடுத்த இதில் வந்து நம்ம வந்து பில்தாத் உடைய சூகியனாகிய பில்தாதை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்ததில். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ஜெபத்துக்கு போகலாம். எனக்கு எதுவும் இல்லை பிரதர். யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஓகே, ஏன்னா இப்போ உங்கள் மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு போனோம்னா யோபுனுடைய புஸ்தகம் புரிகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா நானும் எடுத்துருக்க மாட்டேன், யோபா கையில் எடுத்துருக்க மாட்டேன். எனக்கும் புரியாமல் தான் இருந்தது. ஓகே, எனக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு நான் போதிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் போதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பும். அதுதான் நான் நம்புகிறேன். ஓகே ராஜி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, சரி, நம்ம எலிசபெத் ஆண்டிக்காக ஜெபம் பண்ணலாமா? அவங்க வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கி ஏதோ கீழே விழுந்திருந்தாங்களாம். அப்போ பக்கத்தில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சீரம் கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தியானதுக்கப்புறமா இந்த இதுக்கு போனால் கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. செயின்ட் ஜான்ஸில் போய் அப்புறமா அட்மிட் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்கும் தெரியும், செயின்ட் ஜான்ஸில் அட்மிட் ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன், அது வந்து ஹார்ட்டை பாதிச்சிருக்கு. அந்த லங் இன்ஃபெக்ஷனால் வந்து கிட்னியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ 3 வைட்டல் ஆர்கன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. நாம் ஜெபத்தில் தேவ சித்தம் நிறைவேறதுக்காக, தேவனுடைய சித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக. ஷீ இஸ் 81 years old. ஓகே, ஷீ இஸ் 81 years old. ஸோ நம்ம அவங்கள வந்து தொடர்ந்து தாங்கணும். அவங்களுடைய குடும்பத்தை மெயினாக நம்ம வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். ஸோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ அவருக்காக ராஜா பிரதர், நிர்மலா சிஸ்டர், எரிக், சுதா, இந்த 4 பேருக்காகவும், ராஜாவும் எரிக்கும் அதன் தம்பி, நிர்மலா வந்து ராஜாவோட ஒய்ஃபு, சுதா வந்து எரிக்குடைய ஒய்ஃப். எரிக் வந்து சென்னையில் ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. ஓகே, இஸ் அ ஃபுல் டைம் மினிஸ்டர். ஓகே, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஓகே, ராஜி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம பண்ணலாம். சோஸ்ரம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஈசப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் அந்த எலிசபெத் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம், அவளை குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் ஏசப்பா, அப்பா உங்களுடைய சித்தம் எதுவோ அது இங்கே நடக்கட்டும் ஆண்டவரே. முக்கியமாக அந்த குடும்பத்திற்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
விடுதலையும் தேர்தலையும் கொடுங்க. முக்கியமாக அந்த ஆன்டிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல ஒரு இதை கொடுங்க அப்பா. இந்த நேரத்துல ஏசப்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதரவை நீங்க தரப்போறீங்க நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 விலக்கா அவர் தழும்புகளால் குணமானோம்னு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்கக்கா. ஹalleluya. நன்றி சொல்றேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எலிசபெத் ஆண்டியை உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த பூமியில கொண்டு வந்தவர் நீர், அவர்களுக்கான ஆயுசு நாட்களை நிர்ணயித்திருக்கிறவர் நீர். அவர்களை உங்களுடைய முழுமையான ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்க உங்களோட தழும்புகளால் சுகமானோன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் இனி தேவ நகர வாசியான நான் இனி வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை என்ற வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க உங்க தேவ நகரத்தின் பாசமா இருக்கிறவர்கள், எங்களுக்கு வியாதி கிடையாது ராஜா. ஆகவே தகப்பனே, அந்த செயல்படாத உறுப்புகள் இந்த நேரத்துல செயல்படட்டும் ஆண்டவரே. வியாதியினால இறந்தாங்கன்ற மாதிரியான காரியம் வரக்கூடாது. நீங்க கூப்பிட்டவங்க போனோம்ப்பா. வியாதிக்கு கொடுக்க முடியாது ராஜா. வியாதி பிசாசுனால வர்றது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜா. இயேசுவின் நாமத்தினால நீங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயுசு வர அவங்க இருந்துதான் ஆகணும். இயேசுவின் நாமத்தினால அவங்க மேல ஆரோக்கியத்தை நாங்க கூறுகிறோம் ராஜா. நீங்க கொடுத்த ஆயுசு, நீங்க கொடுத்த வாழ்க்கை, அதை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எந்த விதத்திலும் வியாதி தொடக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியத்தை நாங்க கூறுகிறோம், சுகத்தை நாங்க அறிக்கை செய்கிறோம் அப்பா. நல்ல சுகம் பெற்று வந்தாங்கன்றத நாங்க கேள்விப்பட போறதுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்றோம் அப்பா. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஆண்டியையும் அவங்களுடைய மகன்களையும் அவருடைய மனைவிகளை அவங்க குடும்பத்தையும் இந்த ரத்தத்துக்குள்ளார ஒப்பு கொடுக்க, இந்த கடினமான பாதையில நடந்து கொண்டு இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தையினால அவங்களுடைய கிருபையினால மூடிக்கொண்டு அப்பா அவங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எரிக்கிற்காக செபிக்கிறோம் தகப்பனே. ராஜாவிற்காக செபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த இரு குமாரர்களையும் சிறு வயதிலிருந்தே அப்பா ஒரே தனியாளாக நின்று அந்த மகள் வளர்த்திருக்கிறாள் அப்பா. தகப்பனே, உம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் தகப்பனே. அவருடைய அந்த உண்மையை நீர் பார்ப்பீராக தகப்பனே. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். இந்த காலத்திலும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா இயேசுவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீர் செய்ய வல்லவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அகிலத்தை படைத்தவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்கிறவராக நீர் இருக்கிறீர். அதனால் அப்பா நாங்கள் கேட்பது எங்களுடைய கடமை, நீர் கொடுப்பது உம்முடைய கிருபை தகப்பனே. நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தகப்பனே, இந்த நாளில் அவர்கள் இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் அவர்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க, தேவனை ஃபோக்கஸ் செய்ய அப்பா அந்த கிருபையை தாரும் தகப்பனே. நான் ஒரு நாளைக்கு பேசின போது ராஜா அப்படி சொன்னார், எனக்கு நம்பிக்கையே, ஐ எம் நாட் ஹேவிங் ஃபெய்த் பிரதர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னாரு. அப்பா விசுவாசத்தை அந்த பிள்ளை எந்த காலத்திலும் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே அற்புதத்தை கட்டளையிடுவீராக. அப்பா நீர் எடுத்துக்கோ. இப்போது பியூலாக்கா ஜெபித்தது போல் அப்பா நீர் எப்போ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. வியாதியால் அவர்கள் மரித்தார்கள் அப்படின்ற வார்த்தை வராதபடிக்கு கர்த்தர் தாமே கிருபையாக இறங்குவீராக. மீட்பர் ரட்சகரமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். ஆமென்.